Okay, all set. Look how he is. நல்லா இருக்குல்ல? Look at that. The time 6:15. இப்போ நாங்கள் ராசிபுரத்தில் இருக்கோம். நானும் சூர்யா மட்டும் இங்கே இருக்கோம். பாய்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நீங்கள் லொக்கேஷன் நல்லா இருந்ததா, அதான் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு. லுக், ஓகே. எங்கே வரமாடா ஸ்கோடா ராபிட். எங்கள் குரூப்பில் இவன் தான் ஃபோட்டோகிராஃபர். மிச்சி நான் காய்ஸ் இப்போ நாங்கள் ராசிபுரம் தாண்டி வேலுக்குறிச்சி ரூட்டில் போயிட்டுருக்கோம். நாமக்கல் இல்லையா போகாமல் இப்படி போகணும். இதுதான் பக்கம் எங்களுக்கு. கிலோமீட்டர்ஸ் கம்மி அண்ட் ரோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இதில் போகிறோம். அந்த 2 பைக் முன்னாடி பறந்துட்டானுங்க போல. நாங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டுருக்கோம் அப்படியே பொறுமையாக. வெதர் நல்லா இருக்கு, லைட்டிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் வந்து கொல்லிமலை போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. நான் எப்பயுமே நாமக்கல் வழியாக போவேன். அது இல்லைன்னா ராசிபுரம் தாண்டி ஒரு லெஃப்ட் எடுத்து ஊருக்குள்ளே பூந்து போகிற மாதிரி ஒரு ரூட் இருக்கும், அந்த ரூட்டில் போவேன். மோஸ்ட்லி 2 ரூட்டில் போயிருக்கேன். ஒரு 3 டைம்ஸ் மொத்தமாக நான் கொல்லிமலை போயிருக்கேன். ஈவினிங்கோடையே 2 டைம் போயிருக்கேன். 4 டைம்ஸ் போயிருக்கேன். அப்போது டைம் வந்து இப்போ 6:30 ஆகுது. எப்படின்னு ஒரு ½ hour ஆயிரும்னு நினைக்கிறேன் அடிவாரம் போகிறதுக்கு. அங்கே போய் ஒரு பிரேக் எடுப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு 45 minutes இல்லை 1 hour ஆயிரும் மேலே போகிறதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வரீங்கன்னா இந்த ரோடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோடு ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் டிராஃபிக்கும் பெருசாக இருக்காது. நான் மதிய டைம் வந்திருக்கேன், ஈவினிங்லேயும் வந்திருக்கேன். இங்கே பெருசாக டிராஃபிக் இருக்காது. இந்த ஊருக்குள்ளே போகிற பஸ் இருக்கும்ல, அங்கெல்லாம் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். சம்டைம்ஸ் லாரி இருக்கும், அவ்வளோதான். பெரிய டிராஃபிக் இருக்காதுங்க. அண்ட் இது ஹில்ஸ் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். பாறையெல்லாம் உடச்சி ரோடு போட்டிருப்பாங்க இந்த இதில். நான் சொன்னல, பாறை உடச்சி போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து கீழே நம்ம இறங்க போகிறோம். எனக்கு இந்த செக்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் இந்த ரோட்டில்.
ஸோ ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் நடுவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல எடுத்துன்னு சொன்னானுங்க. அவனுக்கு முன்னாடி போயிட்டானுங்க. இப்போ நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம். கூல். Wow. Hi. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஹேர்பின் பென்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது 1, இது 2, 70 ஹேர்பின் பென்ஸ். இது போர் அடிக்காது ஆக்சுவலாக இந்த ஹேர்பின் பென்ஸில் ஓட்டுறது. லைன் க்ளோஸில் ஹார்ன் அடித்து பழகுங்க. இப்போ நான் பெருசாக அடிக்கிறது இல்லை, ஏன்னா எனக்கு முன்னாடி அவன் போகிறான். ஸோ அவன் அடித்து அலர்ட் பண்ணிடுவான். இன்கேஸ் முன்னாடி ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா கூட அவன் டெயில் லைட்டை பார்த்து நான் உஷாராகிப்பேன். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு வந்து நான் போகலான்னு சொல்லல. ஃபஸ்ட்டு ரஞ்சித் தான் இது பிளான் ஃபுல்லாக. அவன் தான் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன், நீங்களும் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டான். ஸோ நானும் எதாவது ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி ஓகே இங்கேயே போகலாம். நம்மளும் கொல்லிமலை போய் கடைசியாக 2023 வந்து நினைக்கிறேன், 2023 அக்டோபரோ சம்திங் எப்படியோ வந்து சென்னையில் இருக்கும்போது ஒரு நாள் லீவுக்காக வந்திருந்தேன். அப்போது வந்து சோலோவாக வந்திருந்தேன். அப்போனால விலாக்லாம் பண்ணல, பெருசாக விலாக்லாம் இருக்காது, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் மட்டும்தான். அப்போ ஸோ என் வீட்டிலேருந்து இது வரைக்கும் நான் 62 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். நாட் தட் மச். அட்லீஸ்ட் இந்த ஒரு ட்ரிப் நான் ஒரு 500 கிலோமீட்டர்ஸாவது கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் வால்பாறை ட்ரிப் பிளான் பண்ணேன். பட் இவனுக்கு எங்கே பிளான் பண்ணிட்டானுங்க. சரி சோலோவாக போகிறதுக்கு இவனுக்கு கூட வரலாமே அப்படின்ட்டு நான் அவங்க கூட வந்துட்டேன். வால்பாறையில் இப்போ செம்ம கிளைமேட் இருக்குன்னாங்க. பட் இங்கேயும் அதுக்கெலாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை, கிளைமேட் பயங்கரமாக தான் இருக்குது. நீ தள்ளிடுறா, ஏதோ அனிமல் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. 35 ஹேர்பின் பென்ஸ் வந்துட்டோம். இன்னும் பாதி இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நானும் எடுக்கணும் தான், இப்போ போய் எடுக்க போகிறேன் ஆஃப் பண்ணிட்டு. இங்கே வர கீழே ஒரு ஹேர்பின் பென் தெரியுது, அங்கேருந்து வந்திருக்கோம். ஹாய். எல்லா வண்டியுமே ஏறுண்டா. இப்போது இதை நாங்கள் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக இங்கே நின்றுட்டுருக்கோம். டைம் இஸ் 8:50. எப்படின்னு ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 ஹேர்பின் பென் தான் இருக்கும். ஹாய். ஹாய். பாய் பாய். அவ்வளோதான் வந்துட்டேன் ப்ரோ. என்ன முன்னாடி தான், முன்னாடி போய் நினைக்கலாம்.